ஒரு குட் நைட்ல வந்துட்டு ஒரு மோகனா பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து லபர்ல ஒரு அருணா பார்த்தோம். இப்போ குடும்பஸ்தலம் நவீனா பார்த்தோம். ஆனா எத்தனை கேரக்டர் பண்ணாலும் இந்த ராஜா கண்ணுன்ற கேரக்டர் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. சோ இன்னைக்கு இந்த படத்தோட நாயகியா இருக்கக்கூடிய லிஜோமலை பார்க்கும்போது எனக்கு செங்கேனி அந்த ஞாபகம் தான் இருக்கு. சோ செங்கேனியை வாழ்த்துறதுக்காக எனக்கு ராஜா கண்ணை அன்போடு பேச அழைக்கிறோம். வல்ல மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. அதனால அவங்களால படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சுச்சு. என்னால் படம் பார்க்க முடியல. அதனால படம் குறித்து பேசாமல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் பேசணும். முதல்ல ஜேபி சார் பற்றி பேசணும். 2014-15 நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்க்ரீன் ஆயிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷன்ல. அதே சமயத்துல அவரோட படமும் அப்போ லென்ஸ் தான் வந்தாங்க சார். லென்ஸ் வந்து அப்போ காம்படிட்டிவ் செக்ஷன்ல அப்ப மைசூர்ல வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு டின்னர் வச்சிருந்தாங்க. சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேல இருக்கிற மோகமும் அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு, இதுல பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும், அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான். பட் நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், அவரு இன்னும் நாங்க இதுக்கு முன்னாடி மீட் பண்ணப்போ சொல்றேன், அவர் தொடர்ந்து அவர் எடுத்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்ப சார் சொன்ன மாதிரிதான் இல்ல, நான் வந்து இங்க வேற ஒரு நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அது தன்னுடைய கொள்கையில வந்து அதீத பிடிப்போட இருக்கிறாரு. அது தொடர்ந்து நிச்சயமா அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில்ம் மேக்கரை நம்ம ஊர்ல கண்டெடுக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல. அண்ட் ரெண்டாவது செங்கேனி பத்தி சொல்லணும். நான் இன்னுமும் அவங்களை செங்கேனி தான் கூப்பிடுவேன். என்னன்னா நெல்சன் சார் சொன்னாரு நிறைய டேக்ஸ் போயிருக்கோம், ஆனா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜெய்பீம் டப் பண்ணும்போது நான் என்னதான் பார்த்துக்க சொன்னாரு டப்பிங் ஞானவேல் சார். ஸோ நான் தான் வந்து இவங்ககிட்ட டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் 5 தடவை டப் பண்ணாங்க. நான் வந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் தடவை டப்பிங் முடிஞ்சுச்சு, நீங்க போலாம் ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி லிஜோ ஃப்ரீயா இருக்கீங்களா, நான் சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, ஒரு 2 டைலாக் கரெக்ஷன் இருக்கு, வர முடியுமா? எந்த முகசொலிப்பும் இல்லாம 2வது தடவை வருவாங்க. வந்துட்டு அந்த 2 டைலாக் முடிஞ்சல அப்படின்னு இல்லை, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா, அதை மாதிரி இதே பண்ணலாம். பட் த கமிட்மெண்ட் தட் ஷீ ஹேட், டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும். என்ன சொல்றதுன்னா, எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, அதை முடிக்கணும்னா முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமா இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட். வாழ்த்துக்கள் செங்கனி, நீங்க உயர போறது வந்து ரொம்ப பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள், பொன்மனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடித்த நான் திரையில பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. வினித் சார் மாதிரி, ரோஹிணி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சாங்ஸ் பார்க்கறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்கா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார், 2 சாங்ஸும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு 15 வருஷமா எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன், ஒரு 3ஆம் பாலினத்தை குயர் கம்யூனிட்டியில இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்துல இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து எவ்வளவு முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதுல இது காதல் என்பது
பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்கா இருக்கும், மிகப்பெரிய பதிவா இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.